Good morning students, welcome to exam career world. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard biology biozoology chapter 5 molecular geneticsல நம்ம வந்து packaging of DNA helix பார்க்க போறோமா. ஓகேவா? DNA helix எப்படி பேக் ஆயிருக்குன்றத நம்ம இந்த இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். The distance between the two consecutive base pairs. ஓகேவா? ரெண்டு consecutive base pairoட distance எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 0.34 nanometer அப்படின்னா 0.34 into 10 to the power of minus 9 meter of a DNA double helix in a typical mammalian cell. ஓகேவா? ஒரு செல்ல mammalian செல்லில் உள்ள DNA double helixோட base pairoட distance சொல்லியிருக்காங்க. The total number of base pairs multiply with the distance between the two consecutive base pair. Total number of base pair multiply பண்ணுறோம். எப்படின்னா ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேரோட டிஸ்டன்ஸை அது எப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த லென்த் ஆஃப் டிஎன்ஏ டபுள் எலிக்ஸஸ். ஓகேவா? டிஎன்ஏ டபுள் எலிக்ஸோட லென்த்து எவ்வளோ சொல்கிறாங்க? அப்ராக்சிமேட்டாக 2.2 மீட்டர் இருக்கும். இந்த டோட்டல் லென்த் ஆஃப் டபுள் எலிக்கல் டிஎன்ஏ ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேர். லென்த் ஆஃப் டபுள் எலிக்கல் டிஎன்ஏனா எப்படி நம்ம மெஷர் பண்ணணும்னா பேஸ் பேரோட டோட்டல் நம்பர் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் பேஸ் பேரோட டிஸ்டன்ஸை. If the length of E. coli DNA, ஓகேவா, E. coli DNA length 1.36 millimeter இருக்குது. The number of base pair in E. coli is 4.6, 4 into 10 to the power of 6 meter. ஓகேவா? அந்த பேஸ் பேர் E. coliயோட எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஸ் பேர்னா 4 into 10 to the power of 6 மீட்டர். அப்போ 1.36ஐயும் அந்த 0.34 into 10 to the power of minus 9 நம்ம டிவைட் பண்ணுறோம். The length of DNA double helix is far greater than the dimension of mammalian nucleus. DNA ஓட டபுள் ஹெலிக்ஸோட லென்த்து வந்து கிரேட்டராக இருக்குமா mammalian nucleus விட டைமென்ஷன் அளவை சொல்லியிருக்காங்க. How such a long DNA polymer packaged in a cell? எவ்வளோ இந்த மாதிரி லாங் DNA பாலிமர் வந்து எப்படி செல்லில் வந்து பேக்கேஜாக இருக்குது. சரியா? Chromosomes are carrier of genes which are responsible for various character from generation to generation. குரோமோசோம் தான் என்ன சொன்னால் ஜீனை கேரி பண்ணி கொண்டு போகிற வேலை குரோமோசோமுக்கு. அது என்ன பண்ணுது? கேரக்டரை ஒரு ஜென்ரேஷனுக்கு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. டியூப்ரா ப்ரொப்போஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் as a லாங் காயில் மாலிகுல். டியூப்ரா வந்து என்ன ப்ரொப்போஸ் பண்ணார்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடலாக ப்ரொப்போஸ் பண்ணார். அது லாங் காயில் தான் தெரியாது, சுருளாக இருக்கணும், அதுதான் வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி அதில் என்ன அசோசியேட் ஆகிருக்குன்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீனில் ஒன்று ஹிஸ்டோன் இன் யூகரியாட்ஸில். பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆஃப் மோர் டிஎன்ஏ தென் பாக்டீரியா. பாக்டீரியாவை விட பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் நிறையா டிஎன்ஏ இருக்கும். அண்ட் மஸ்ட் ஃபோல்ட் திஸ் டிஎன்ஏ டு ஃபிட் இன் டு த செல் நியூக்ளியஸ். அந்த டிஎன்ஏ வந்து ஃபோல்ட் பண்ணி செல்லோட நியூக்ளியஸில் ஃபிட் பண்ணியிருக்கும். இன் ப்ரோகாரியாட்ஸ் சச் அஸ் E. coli do not have defined nucleus. ப்ரோகாரியாட்ஸில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. அதனால டிஎன்ஏ இஸ் நாட் ஸ்கேட்டர் த்ரூ அவுட் த செல். செல்லு ஃபுல்லாக டிஎன்ஏ வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்காது. அது டிஎன்ஏ எங்கே இருக்குன்னா நியூக்ளியாய்டில் ப்ரெசென்டாக இருக்கும் இன் ப்ரோகாரியாட்ஸோட ஆர்கன்சம்க்கு. டிஎன்ஏ பீயிங் நெகட்டிவ்லி சார்ஜ். டிஎன்ஏ வந்து என்ன சொல்லலாம்? நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ஹெல்ட் வித் சம் ப்ரோட்டீன் தஸ் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். டிஎன்ஏவும் ப்ரோட்டீனும் ஹெல்ட் ஆகிருக்கும். அந்த ரீஜன் என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியாய்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டிஎன்ஏ as a nucleide is organized into large loop. லூப்னா கர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லார்ஜாக இருக்கும் ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகி. டிஎன்ஏ ஆஃப் ப்ரோகாரியாட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சர்க்குலர். ப்ரோகாரியாட்ஸில் எப்போவுமே டிஎன்ஏ சர்க்குலராக இருக்கும். அதுக்கு வந்து குரோமாட்டின் இருக்காது. ஓகேவா? குரோமாட்டின் வந்தால் தான் சேர்ந்தால் தான் குரோமோசோம் ஃபார்ம் ஆகும். இப்போ அதுக்கு குரோமாட்டினா ஃபைபர்ஸாக இருக்கிறதா குரோமாட்டின் சொல்லுவோம். அதுக்கு வந்து ப்ரோகாரியாட்ஸுக்கு இருக்காது. அந்த மாதிரி இல்லாதது என்ன டேர்ம் சொல்கிறாங்கன்னா ஜீனோஃபோர் இன் ப்ரோகாரியாட்ஸில். ஆனால் இன் ஈக்வரியாட்ஸ் ஆர்கனைசேஷன் இஸ் மச் மோர் காம்ப்ளெக்ஸ். அது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். குரோமாட்டின் இஸ் ஃபார்ம் பை சீரீஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் யூனிட்ஸ். அடுத்தடுத்து இருக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியோசோம். கான்பர்க் ப்ரொப்போஸ் அ மாடல் ஃபார் த நியூக்ளியோசோம் இன் விச் 2 மாலிகுல் ஆஃப் 4 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். 4 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் 2 மாலிகுல்ஸ் இருக்கும். சரியா? H2A 2 இருக்கும், H2B 2 இருக்கும், H3 2 இருக்கும், H4 2 இருக்கும். அது ஆர்கனைஸ் ஆகி மொத்தம் 8 மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹிஸ்டோன் ஆக்டமர். ஆக்ட்னா 8, அதனால் ஹிஸ்டோன் ஆக்டமர்ன்றாங்க. த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ இஸ் wrapped around the positively charged ஹிஸ்டோன் ஆக்டமர். ஓகேவா? டு ஃபார்ம் அ ஸ்ட்ரக்சர் கால் நியூக்ளியோசோம். நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ வந்து எதை சுற்றி இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜ் ஹிஸ்டோன் ஆக்டமர். ஹிஸ்டோன் ஆக்டமர்னா ஒரு ப்ரோட்டீன். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியோசோம். ஓகேவா? டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ் டிஎன்ஏ இஸ் wrapped அரவுண்டு. என்னது? அந்த டிஎன்ஏ ஹிஸ்டோன் ஆக்டமரை சுற்றி இருக்குது.
The typical nucleosome contain அந்த நியூக்ளியோசோமில் எத்தனை பேஸ் பேர் இருக்குமா 200 பேஸ் பேர் இருக்கும் of DNA helix. The histone octamers are in close contact and DNA is coiled on outside of the nucleosome. histone octamerம் DNAவும் க்ளோஸ்டாக இருக்கும். அது எப்படி இருக்கும் நியூக்ளியோசோமோட அவுட் சைடில். நெய்பரிங் நியூக்ளியோசோம்ஸ் ஆர் கனெக்டட் பை லிங்கர் DNA that is exposed to enzyme. நிறையா நம்ம ஒவ்வொரு செல்லில் ஜீன் இருக்கும். அந்த ஜீனில் குரோமோசோம் ஓகேவா, அந்த குரோமோசோமில் வந்து டிஎன்ஏ வந்து க்ளோஸ்லி பேக்கடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அப்போ ஒவ்வொரு இதுவுமே கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகுது, இஸ் எக்ஸ்போஸ் டு என்சைம் எக்ஸ்போஸ் ஆகுது. டிஎன்ஏ மேக் 2 கம்ப்ளீட் டர்ன்ஸ் அரௌண்ட் த ஹிஸ்டோன் ஆக்டோமர்ஸ். 2 டர்ன் கம்ப்ளீட் ஆகிருக்கும் ஹிஸ்டோன் ஆக்டோமர் மேலே. அண்ட் 2 டர்ன்ஸ் ஆர் சீல்ட் ஆஃப் பை அன் H1 மாலிகூல். 2 டர்ன்ஸ் வந்து அதை மறைச்சிரும் H1 மாலிகூல் மூலயமா. Chromatin lacking H1 as a bead on the string appearance. Chromatin வந்து H1 லேக் இருக்குன்னா அது எப்படி இருக்குமோ பீட் ஆன் த ஸ்ட்ரிங். பீடுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கயரில் அடுத்த பாசி மணி அந்த மாதிரி பெல்லு அந்த மாதிரி தொங்க விட்டுருக்கணும். அந்த மாதிரி மாலை மாதிரி இருக்குமா, அப்படியே லாங்காக இருக்கும். இன்னும் டிஎன்ஏ அந்த இதில் என்ட்ரு ஆனோன்னே நியூக்ளியோசோமை விட்டு வந்துடும் அட் ரேண்டம் பிளேசஸில். ஓகேவா. குரோமோட்டின் வந்து H1 லேக்காக H1 இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுது, அது டிஎன்ஏல என்ட்ரு ஆகிறோம், நியூக்ளியோசோமை விட்டு அது வெளியே வந்துடும். H1 of one nucleosome can interact with the H1 of neighboring nucleosome. H1 of ஒரு நியூக்ளியோசோமோட H1 இன்னொரு நியூக்ளியோசோமோட கம்பைன் ஆகும், இன்ட்ராக்ட் ஆகும், ரிசல்ட் இந்த ஃபர்தர் ஃபோல்டிங் ஆஃப் ஃபைபர் மாதிரி ஃபோல்ட் ஆகும். இந்த குரோமட்டின் ஃபைபர் இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜஸ்னால் அப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜஸ் தான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ மைட்டாட்டிக் குரோமோசோம்ஸ் அவர் டயாமீட்டர் வேரி பிட்வீன் அந்த மைட்டாசிஸ் ப்ராசஸில் உள்ள குரோமோசோமோட டயாமீட்டர் எவ்வளோ சொல்கிறாங்க 200 to 300 நானோமீட்டர் அண்ட் ரெப்ரசன்ட் இன்ஆக்டிவ் குரோமோட்டின் வந்து ஆக்டிவாக இருக்காது. 30 நானோமீட்டர் ஃபைபர் அரைசஸ் ஃப்ரம் த ஃபோல்டிங் ஆஃப் நியூக்ளியோசோம் chain into solenoid structures having a 6 nucleosome per turn. ஓகேவா. சொலினாய்னா சுருள் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சுருளாக இருக்குல்ல இவ கம்பி, எக்ஸாம்பிள் வந்து வயர் எடுத்துக்கிட்டோன்னா சுருளாக இருக்குன்னு சொல்லுவாங்க கம்பி, அதை தான் சொல்கிறாங்க. அதில் வந்து 6 நியூக்ளியோசோம் ஒரு டேர்னுக்கு 6 நியூக்ளியோசோம் இருக்குமா. ஓகேவா. அப்போ 30 நானோமீட்டர் ஃபைபர் அரைஸ் ஆகுது ஃபோல்டிங் ஆஃப் நியூக்ளியோசோமில். இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்டெபிளைஸ் பை இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் H1 மாலிகூல்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளாக இருக்கும் பிட்வீன் H1 மாலிகூல்ஸோட டிஃப்ரெண்ட்டான H1 மாலிகூல்ஸோட இன்ட்ராக்ட் ஆகும்போது. DNA is a solenoid and packed about 40 folds. 40 folds சுருளாக அது வந்து பேக்கடாக இருக்கும். This hierarchical nature of chromosome structure is illustrated. ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆர் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா. ஏ வந்து டிஎன்ஏ, பி வந்து இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பி வந்து நியூக்ளியோசோம் அண்ட் ஹிஸ்டோன்ஸ். பி என்ன சொல்கிறாங்க, நியூக்ளியோசோமும் ஹிஸ்டோன் சேர்ந்தது. ஓகேவா. இது வந்து கோர் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ் கோராக இருக்கிறத கோர் டிஎன்ஏ சொல்லுவாங்க. லிங்கர்னா இன்னும் ஒவ்வொரு டிஎன்ஏவும் ஜாயின் ஆகி இருக்கிறதா லிங்கர் டிஎன்ஏ. ஓகேவா. சி வந்து காயில்டு, சி வந்து குரோமாட்டின் ஃபைபர், இது வந்து குரோமாட்டின் ஃபைபர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு டி வந்து காயில்டான குரோமாட்டின். ஓகேவா. இந்த தான் டி. இந்த இது இ வந்து காயிலாக இருக்குது. எஃப் வந்து குரோமோட்டிட் மெட்டாஃபேஸ் குரோமோட்டிட். இப்போ நியூக்ளியோசோமில் என்ன இருக்குது H1, இந்த ப்ளூ கலர் வந்து டிஎன்ஏ. ஓகேவா. அதுக்கப்புறம் வயலட் கலர் வந்து அந்த மாலிகூல்ஸ் H2A, H2B, H3, H4 2 மாலிகூல் ஈச். ஹிஸ்டோன் ஆக்டோமர் H1 வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். ஓகேவா. இதான் அந்த ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு additional set of proteins are required for packing the chromatin at a higher level and refers to non-histone chromosomal protein. அடிஷ்னலாக ப்ரோட்டீன் செட் பேக் ஆகிருந்துச்சுன்னா அது என்ன சொன்னால் நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்றாங்க. ஏன்னா டைபிக்கல் நியூக்ளியஸ் சம் ரீஜன் ஆஃப் குரோமாட்டின் ஆர் லூஸ்லி பேக்ட். குரோமாட்டின் வந்து லூஸாக பேக்கடாக இருக்கும். ரெஃபர்ஸ் டு அஸ் இ குரோமோட்டின். அப்படி லூஸாக பேக்கடாக இருந்துச்சுன்னா அந்த இ குரோமோட்டின்றாங்க. இந்த மாதிரி டைட்டாக பேக்கடாக இருந்துச்சுன்னா அது வந்து எட்டிரோ குரோமாட்டின். இ குரோமோட்டின் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் ப்ராசஸுக்கு ஆக்டிவாக இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா டிஎன்ஏ டு ஆர்என்ஏ கன்வெர்ட் பண்ணுறது. ஹெட்டிரோ குரோமோட்டின் வந்து இன்ஆக்டிவாக இருக்குன்றாங்க. ஓகேவா. இது வரைக்கும் பார்த்தது டிஎன்ஏ ஹெலிக்ஸ், பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். எப்படி வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ
டேக் பிளேஸ் த்ரூ த எஸ் ஃபேஸ் ஆஃப் செல் சைக்கிள். டிஎன்ஏவோட ரெப்ளிகேஷன் எங்கே நடக்குது? செல் சைக்கிளோட எஸ் ஃபேஸ். ஓகேவா? ஜி ஃபேஸ் எஸ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எஸ் ஃபேஸில் தான் ரெப்ளிகேஷன் நடக்கும். ஜி ஃபேஸ் வந்து க்ரோத் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து க்ரோத் ஃபேஸில் நடக்கும். க்ரோத் ஆகிறது வளர, அதுக்கப்புறம் எஸ் ஃபேஸில் ரெப்ளிகேஷன் நடக்கும். மல்டிப்ளிகேஷன், டிவைட் ஆகி வரதை ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெப்ளிகேஷனில் ஈச் டிஎன்ஏ மாலிகுல் கிவ் ரைஸ் டு 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். ஈச் டிஎன்ஏ மாலிகுல் 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கும். ஐடென்டிக்கல் டு ஈச் அதர், ரெண்டுமே ஒன்றா இருக்கும். as well as to parent strandன்னு சொல்லுவாங்க. 3 hypotheses of DNA replication have been proposed. they are 3 ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன், டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷன், செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன். இப்போ கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனா என்ன? ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ் ஆவஸ் அ டெம்ப்ளேட்னா பேரண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அது டெம்ப்ளேட்டாக இருக்கும் ஒரிஜினல் டபுள் ஹெலிக்ஸ். அந்த ஒரிஜினல் மாலிகுல் இஸ் ப்ரிசர்வ்டு அண்ட் என்டையர்லி நியூ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். அந்த ஒரிஜினல் மாலிகுலை போக 2 நியூ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல் சிந்தசிஸ் ஆகும். அப்படி அந்த ப்ராசஸை வந்து கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஆனால் டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷனில் த ஒரிஜினல் மாலிகுல் இஸ் broken into fragments. அது வந்து பீஸாக உடஞ்சிரும் ஒரிஜினல் பேரண்ட் ஸ்டாண்டை. அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட், ஓகேவா, இதுதான் வந்து அந்த இப்போ பேரண்ட் ஸ்டாண்ட்னா அதுலேருந்து 2 டிவைட் 2 ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகும். ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்குன்றதை சொன்னோம். ஓகேவா? serve as a template. அது என்ன பண்ணுது? அந்த broken ஃப்ராக்மெண்ட் ரெண்டுமே டெம்ப்ளேட் ஆகுது ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட்ரினா அதோட அடினைனும் தைமனும் பேர் ஆகும், சைட்டோசினும் குவானின் பேர் ஆகும். அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ராக்மெண்ட் சிந்தசிஸ் ஆகும். ஓகேவா? ஃபைனலி 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஃபார்ம். 2 நியூ மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து போத் ஒன்று ஓல்டு, இன்னொன்று வந்து நியூ ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கும். ஒரிஜினல் மாலிகுல் பிரேக் ஆகி 2 ஃப்ராக்மெண்ட்டாக பிரியுதுல, அந்த 2 ஃப்ராக்மெண்ட்லேயும் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட், ஒரு நியூ ஸ்டாண்ட் சிந்தசிஸ் ஆகும். நியூ காம்ப்ளிமெண்ட்ரி சிந்தசிஸ் ஆகும். இன்னொரு ஸ்டாண்டில் நியூ. ஓகேவா? அப்போ ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி சிந்தசிஸ் ஆகும். இப்போ ரெண்டுமே ஒன்று வந்து ஓல்டு, ஒன்று நியூவாக இருக்கும்ன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் வாஸ் ப்ரொப்போஸ் பை வாட்சன் அண்ட் கிரிக் இன் 1953. செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் வாட்சன் அண்ட் கிரிக் ப்ரொப்போஸ் பண்ணாது. திஸ் மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் டிஎன்ஏ மாடலை பொறுத்து. சஜஸ்ட் தட் 2 பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ. பாலிநியூக்ளியர் லாங் ஸ்டாண்டை சொல்கிறாங்க. அது வந்து அன்வைன்னா டபுள் ஹெலிக்ஸோட பிரிஞ்சிடும். அண்ட் ஸ்டார்ட் செப்பரேட்டிங் அட் 1 end. ரெண்டுமே செப்பரேட் ஆயிரும். டியூரிங் திஸ் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து ஹைட்ரோஜன் பாண்ட் இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறாங்க? பிரேக் ஆயிரும். கோவலன் ஹைட்ரோஜன் பாண்ட் உடஞ்சிருப்பான். செப்பரேட்டட் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆக்ட் அஸ் அ டெம்ப்ளேட். அந்த சிங்கிள் ஸ்டாண்ட் செப்பரேட்டாக இருக்கணும். அது டெம்ப்ளேட்டாக இருக்கும் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் அ நியூ ஸ்டாண்ட் சிந்தசிஸ் ஆகிறதுக்காண்டி. சப்சிக்வெண்ட்லி ஈச் டாட்டர் டபுள் ஹெலிக்ஸ் carry 1 mononucleotide strand from the parent molecule as act as a template. 2 டாட்டட் டபுள் ஹெலிக்ஸ் இருக்கலாம். அதில் வந்து ஒரு பாலிநியூக்ளியோடைட் ஸ்டாண்ட் வந்து பேரண்ட் மாலிகுலாக இருக்கும். அது வந்து டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. அதர் ஸ்டாண்ட் இஸ் நியூலி சிந்தசைஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி டு த பேரண்ட்ஸ். அது வந்து சிந்தசைஸாக பேரண்ட் ஸ்டாண்டுக்கு தான் பேரா வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் சிந்தசைஸ் ஆகும். காம்ப்ளிமெண்ட்னா இப்போ வந்து பேரண்ட் ஸ்டாண்டில் ஏ இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டில் வந்து டி. ஓகே, டி தானே ஜாயின் ஆகும், ஏவோட டி தான் சார். அப்போ ஏ தைமைன். அப்போ அடினைன் தைமைனில் என்ன ஆகுது? அடினைனுக்கும் தைமனுக்கும் 2 ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். சைட்டோசின் குவானினுக்கு 3 ஹைட்ரோஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஹைட்ரோஜன் பாண்ட் உடஞ்சி அதுக்கப்புறம் நியூவாக சிந்தசைஸ் ஆகிற காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்டர்டை சேர்ந்து டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் ஃபார்ம் ஆகும். இப்படி தான் வந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனில் ஃபார்ம் ஆகுன்றதை சொல்லியிருக்காரு. ஓகேவா? வாட்சன் அண்ட் கிரிக். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.